நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி இனியா நல்லெண்ணின் புதிய அறிமுகம் ஹெல்தா நல்லெண்ணெய் வழங்கும் மகத்தான மாற்றங்கள். நம்ம சொல்லுவோம் எப்பவுமே பொன்னான நேரம் அப்படிங்கிறது. கண்டிப்பா இவருக்கு ஒவ்வொரு நிமிடங்களுமே பொன்னான நேரம் தான். நமக்காக நேரம் காலம் ஒதுக்கி வந்திருக்காங்க மகத்தான மாற்றங்கள் நிகழ்ச்சிக்காக. திரு இமயவர்மன் அவர்களோட நம்ம வரவேற்பதில் நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுறோம். வணக்கம். வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். விழிப்புணர்வு வணக்கம். ஏன்னா நேர்கள் கண்டிப்பா நிறைய பேர் மாறி இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சிக்காகவே விழிப்புணர்வு வணக்கம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம நிகழ்ச்சி எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு, மக்களிடையே போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது. நிகழ்ச்சியோட வெற்றின்னு சொல்ல வரும்போது நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிற விரும்புறேன். சொல்லுங்க சார். எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்முடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் வாழ்க்கையிலே மாபெரும் மாற்றங்கள் நடந்திருக்கிற நான் கவனிச்சுட்டு வர்றேன். உண்மை. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு வந்துகிட்டு இருந்தவங்க இப்ப நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தனலட்சுமியா இருந்து ஒரு சாரிக்கு விலை சொன்னா அந்த சாரியை கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்க வாழ்க்கை மாறி இருக்குதுன்னா அதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய மகத்தான மாற்றங்களாக தான் இருக்கும். இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலேயும் நிறைய மகத்தான மாற்றங்கள் நடந்துகிட்டு வருது. அதனால நேயர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில மகத்தான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். ஆனா சின்ன சின்ன விஷயங்களை நீங்க செஞ்சுக்கிட்டே வர்றது மூலமா தான் மகத்தான மாற்றங்கள் வர முடியும். ஏன்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு நாளுமே அந்த மகத்தான மாற்றங்கள் நடைபெறணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணமே. ஏன்னா நம்ம நீங்க போட்ட விதை மிக விரைவில் மிக பெரிய விருட்சமா. ஏன்னா நிறைய பேர் நம்ம லைவ் ப்ரோக்ராம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தருமே நான் சுக்கர தியானம் பண்றேன், ஹாப்பினஸ் முத்திரை பண்றேன், நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் வாழ்க்கை நீங்க சொன்னீங்க உயர உயர பர வானம் உன் வசப்படும் அப்படி. நீங்க நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே பலன் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நம்ம திரும்பி அதே தான் சொல்றோம். அப்ப நல்ல விஷயங்கள் நம்ம கிடைக்கும் போது நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் மக்கள் எந்த அளவு கவனிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே நோட் பென் வச்சுக்கோங்க ரெடியா. என்ன ரீசன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு நீங்க மறக்கலாம். இல்ல நீங்க நம்ம அதுக்காக நம்ம நிகழ்ச்சி எவ்ரி சண்டே மார்னிங் 11 to 12 மறு ஒளிபரப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்க எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு இல்ல மத்தவங்க நீங்க சொல்றதுக்குமே ரொம்ப உபயோகமா இருக்கும். ஸோ நோட் பெண்ணோட இருந்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு வாரமே நம்ம நிகழ்ச்சியில் அப்படின்னு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி நம்ம நிறைய பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். என்ன விழிப்புணர்வு, நேரம், நம்ம டைம் ஷெடியூல்ஸ் எப்படி நம்ம கீப் அப் பண்ணுறது, எந்த அளவு வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறது, விழிப்புணர்வோடு இருக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க பொறுப்பு உணர்ச்சி. பொறுப்பு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு அதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம கால்ஸ் பார்க்கலாம் சார். அதுக்கு முன்னாடி சென்ற வாரத்துல கடைசியா வந்த நேயர் டாக்டர் மணிமேகலை ஒரு ஆங்கிலத்துல ஒரு அற்புதமான கவிதை நமக்கு பாராட்டி படிச்சாங்க. அவங்களுக்கு முதல்ல இதே பூர்வமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா போன வாரம் சரியான ஆடியோ இல்லாம போயிடுச்சு. அதனால திருப்பி ஒரு தடவை நன்றியை சொல்லிக்கிறது. இதுதான் பொறுப்புணர்ச்சியோட ஆரம்பம்னு வச்சுக்கிறீங்களே. போன வாரத்துல செஞ்சதுக்கு இந்த வாரத்துல ஞாபகம் வச்சிருந்து நன்றி சொல்றதுதான் பொறுப்புணர்ச்சியோட அடிப்படை. பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது நிறைய பேர் வாழ்க்கையில பொறுப்பை ஏத்துக்கிறதுக்கே தயங்குறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணை நீங்க விரும்பாம திருமணம் செஞ்சீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை முழுக்க அது சிரமமா இருக்கிற மாதிரியாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அதே அந்த பெண்ணை விரும்பி திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனா ரெண்டுமே ஒரே பொண்ணுதான். அவங்களோட எண்ணத்துல இருக்கிற மாற்றம் தான் மாறி இருக்குது. அந்த பொறுப்புணர்ச்சிங்கிறது எப்போ வரும்னா நமக்கு அது மீது ஈடுபாடு இருந்தா அந்த பொறுப்புணர்ச்சி வர ஆரம்பிக்கும். ஏன் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உலகத்துல 600 கோடி பேர் இருக்கிறாங்க. இதுல எவ்வளவு பேர் தலைவர்களா இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா ஒரு 1000 பேரை நம்ம தலைவரா சொல்லக்கூட முடியாது. ஆனா நம்ம இங்க இருக்கிறது 6 கோடி மக்கள் இருக்கிறாங்க. சொல்ல உலகம் முழுக்க தமிழர்கள் 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இங்க 6 கோடி பேர் இருக்கிறோம். இதுல தலைவர்கள்னு எண்ணக்கூடிய விதத்துல பாத்தீங்கன்னா எந்த கட்சி தலைவர், மத தலைவர் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னா கூட 1000 பேர் வர மாட்டாங்க. ஏன்? பொறுப்பை ஏத்துக்கிறது தயங்குறது தான் காரணம். பொறுப்பை அவங்க யார் ஏத்துக்கிறாங்க? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அரசியல் தலைவர்கள் எல்லாரும் நம்மளோட மிக பிரம்மாண்ட கோடீஸ்வரர்கள், மிக சக்தி வாய்ந்த இடத்துல இருக்கிறவங்க. அவங்க எல்லாம் போதும் நான் பாட்டுக்கு என் குடும்பத்தோட ஊட்டி கொடைக்கானல்ல செட்டில் ஆயிடலாம், செட்டில் ஆயிட்டு இருக்கலாம். ஆனா அப்படி யாரும் இருக்கிறது இல்ல. அடுத்து நான் எப்படி பதவிக்கு வர போறேன், எப்படி பதவி அடைய போறேன், இந்த பொறுப்புணர்வு அவங்களா போய் எடுத்துக்கிறாங்க. இந்த பொறுப்புணர்வை எடுத்துக்கிறவங்களுக்கு தான் வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா கிடைக்கும். இந்த பொறுப்புணர்வை எடுத்துக்கிறாம இருக்கிறதுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒருவேளை எனக்கு மெடிக்கல்ல கிடைக்காதுன்னா நான் அந்த காலேஜுக்கு போவேன். இன்னொருத்தர் சொல்லுவாரு ஒருவேளை நான் அந்த தொழில் பண்ண முடியலைன்னா இன்னொரு தொழிலுக்கு போவேன். இப்படி எப்போ முதல்ல ஆப்ஷன் வச்சுட்டாங்களோ அவங்க இன்னொன்னுக்கு போறதுக்கு தயாராகிட்டாங்கிறது தான் அர்த்தம். எது நடந்தாலும் நான் அந்த தொழிலை சிறப்பா நடத்தி தீருவேன், பொறுப்பா நடந்து தீருவேன் அப்படிங்கறத அவங்க ஆழமா முடிவு எடுக்கணும்.
நான் வந்து 2 நண்பர்களை பத்தி இப்போதைக்கு பேசுறேன், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் அறிவுன்னு சொல்லிட்டு, அவர் அமெரிக்காவில் இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்தவர். பொண்ணு 9வது படிக்கும்போது குடும்பத்தோட இங்க வந்துட்டாங்க. வந்து அந்த பொண்ணோட காலையில மத்தியானம் சாயங்காலம் படிக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் அவங்க அந்த பொண்ணோடய பேசி பேசி பண்ணதோட விளைவு இன்னைக்கு அந்த பொண்ணு கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப 2வது பொண்ணு 10th படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணையும் வந்து ஒரு சிறப்பான லெவலுக்கு கொண்டு போறது, அதுவும் கண்டிப்பா டாக்டர் ஆக்கிடுவாங்க. ஏன்னா அவர் வந்து 3 நேரம் இந்த பிள்ளைகள்ட்ட பேசுறத பார்த்தா இப்படி ஒரு அப்பா நமக்கு இருந்திருந்தா இன்னும் நம்ம மிக உயர்ந்த நிலைக்கு வந்திருப்போமே அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. ஏன் பிள்ளைய வந்து வேற விதத்துல காதல் இதுகளில் போய் மாட்டிக்கிறாங்கன்னா சரியான அரவணைப்பு இல்லாததுதான் காரணமாகுது. பிள்ளைகள் மீது பொறுப்போட நம்ம நடந்துக்கிட்டோம்னா டிவி சீரியலை பாக்குறத விட்டு பிள்ளைகள்ட்ட பேசுறதுல நேரத்தை செலவழிப்போம். அப்படி இல்லாம டிவி சீரியலை பார்த்துட்டு பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்க மறந்தோம்னா பிள்ளைய வேற யாரோடையாவது செலவழிச்சுட்டு இருப்பாங்க. இதுல பிள்ளைகளை சொல்லி எந்த தவறுமே கிடையவே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு நண்பர் இருக்கிறாங்க. அவர் வந்து கணேசன் பேரு. அவர் ஒளிரிமையோடைய செயலாளராக இருக்கிறாங்க. அவர் வந்து 2வது பொண்ணை வந்து சின்ன வயசுலயே கொண்டு போய் 5வது படிக்கும் போதே இதுல இன்னொரு இதுல விட்டாங்க. அப்ப எல்லாரும் அவங்க ஒய்ஃப்ல இருந்து எல்லாரும் அவரோட 3 மாசம் கூட பேசாம கூட இருந்திருக்காங்க. ஆனாலும் அவர் பல்ல கடிச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு அந்த பொண்ணு +1 படிக்கிறதுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணுடைய அறிவு ஆற்றலும் பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல கவிதை எழுதுற அளவுக்கு ஆற்றல் இருக்குது. உலக பொருளாதாரத்தை பத்தி பேசுற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு ஆற்றல் இருக்குது. இங்க அவங்க வீட்டோட இருந்திருந்தா ஆத்தாவோட போயிருப்பாங்க, தாத்தாவோட போயிருப்பாங்க, மாமாவோட போயிருந்திருப்பாங்க, எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த வயசுல பொறுப்போட அவர் அத்தனை பேருடைய வசதியையும் வாங்கிக்கிட்டு பிள்ளைய கொண்டு போய் இங்க விட்டதுனால இன்னைக்கு அந்த பிள்ளை வந்து இயல்புலேயே ஒரு அறிவாளியான ஒரு பிள்ளையா உயர்ந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம இருக்கிற இடத்துல பொறுப்பை அதிகப்படுத்திக்கணும். நம்ம பிள்ளைகள்கிட்ட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், நம்ம தொழிலுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிற காரியத்துக்கு நம்ம எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், நம்ம வீடை நல்லா வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம், இது மாதிரி ஒன்னொன்னையும் நம்ம யோசிச்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த பொறுப்புணர்வை அதிகப்படுத்திக்கிட்டே வர முடியும். பொறுப்பை யார் வாலண்டியரா ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தான் மாபெரும் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சி ஆரம்பத்துல ஒவ்வொரு வாரம் ஒரு டாபிக் பத்தி நீங்க பேசும்போது நம்ம ஒவ்வொரு விஷயம் நீங்க யோசிக்கும் போது அந்த பின்னாடி இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக வருது. அந்த விழிப்புணர்வோட நம்ம செயல்பட்டு ஒரு பொறுப்பை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வாலண்டியரா நம்ம எடுத்துக்கும் போது வாழ்க்கையில மகத்தான மாற்றங்கள் நடைபெறும். இதுல வந்து சந்தேகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. 100க்கு 100% இல்லை 200% அந்த வாழ்க்கையில மகத்தான மாற்றங்கள் கிடைக்கும். நம்ம சின்னதா ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் வரும் சீக்கிரமா மீட்பாங்க. வெல்கம் த லைவ் ஷோ. இனிய நலனின் புதிய அறிமுகம் ஹெல்த் நலனை வழங்கும் மகத்தான மாற்றங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு சார் வந்து பொறுப்புணர்வு பத்தி நமக்கு நிறைய பேசிட்டு இருக்காங்க. காலர்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த அந்த டாபிக் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கலாங்கிறதுக்காக எடுக்கல. ஸோ இப்போ காலர் பார்க்கலாம். ஹலோ மேடம், விழிப்புணர்வு வணக்கம். டிவி வால்யூம் மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். வால்யூம் இப்போ நீங்க சார் கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம்மா. சார் வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. உங்க நிகழ்ச்சியில ரொம்ப நல்லா இருக்கு. சரிம்மா, நன்றிம்மா. தேங்க் யூ சார். உடம்பு வெயிட் போடுது சார். சரி, அது எப்படி சார் இது பண்றது? அதுக்கு வந்து நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. இன்புட்டை குறைச்சாதான் அவுட்புட் குறையும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மத்தியானம் இந்த வரலட்சி சிறப்பு சிறுதானியங்கள் தான் சார். சிறப்புமா, சிறப்பு. இல்ல சரிம்மா, சரி சரி சரிம்மா. இது உங்களுக்கான கருத்து மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு பொதுவான கருத்து. இது வந்து நீங்க வந்து சிறப்பாக உணவு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, பாராட்டத்தக்கது. ஆனா இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா தாய்மார்கள் பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறத வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னே சாப்பிட்டே நிறைய இதுவாயிடுறாங்க. ஏன்னா எங்க அம்மால இருந்து எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ல, அதனால சொன்னது. இது வந்து பிரச்சனை இல்லைம்மா. முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் இந்த 8 போட்டு வீட்டுக்குள்ளே நீங்க நடக்கலாமா. 2 சேரை வச்சுக்கிறீங்க மேம். உங்களுக்கு என்ன மேம் வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் கேட்டிருக்கீங்க. இன்னும் உங்க கேள்விக்கான பதில் வந்து சார் தீர்வு சொல்லிட்டு இருக்காங்க, கேட்கலாம்.
எட்டு போட்டு நடக்கிறதுன்னு பேரு, இதுக்கு பேரு. இது என்னன்னா 2 சேர், அங்கே ஒரு சேர் வச்சுக்கணும், இங்க ஒரு சேர் வச்சுக்கணும். இந்த சேர் வழியா அந்த சேருக்குள்ள போய் அந்த சேர் வழியா இந்த சேருக்குள்ள வரணும். இப்படி 8 போட்டு வீட்டுக்குள்ள ஒரு அரை மணி நேரம் நடந்தீங்கன்னா நீங்க ஏறத்தால 1.5 மணி நேரம் வாக்கிங் போற எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க உடல்நிலை குறைய, உடலோட வெயிட் குறைய ஆரம்பிக்கும். இன்னொன்னு வந்து தைராய்டு கிளாண்ட்ல பிரச்சனை இருந்துச்சுன்னா வெயிட் போடும். நீங்க இந்த 8 போட்டு நடக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே உங்களுடைய தைராய்டு வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆக்டிவேட் ஆச்சுன்னா தைராய்டுனால வர நீங்க ஃபேட் ஆகுறது நிக்கும். ஆக்சுவலா இன்னமும் வந்து ஒரு மூச்சு பயிற்சி, வித்தியாசமான மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்குறேன். இதை பண்ணீங்கன்னா தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணும். உங்களுக்கு வெளி உலக வாழ்க்கையில பொருளாதார ரீதியா வெற்றியை தரும், கடவுளோட தொடர்பு ஏற்படும், மற்ற எல்லா விதமான வெற்றிகளையும் இது தரும். பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கேட்கறது மூலமா எல்லாருக்கும் இது பலன் கிடைக்கட்டும்ங்கிறதுக்காக சொல்றேன். அதை என்ன பண்ணோம்னா கைரெண்ணையும் சும்மா கோர்த்துக்கிட்டு மூச்சை இழுக்கும் போது தொண்டைக்குழியில இருந்து இழுக்கணும். அப்படியே மூச்சை இழுக்கும் போது உச்சந்தலை வரைக்கும் வர்றதா நினைச்சிட்டு இழுக்கணும். விடும்போது தொண்டை வழியா தொண்டைக்கு இறங்குறதா. இது மாதிரி இந்த தொண்டையை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையும், தைராய்டு பிரச்சனை குறையும், பொருளாதார ரீதியா இருக்கிற தடைகள் குறையும், இறை சக்தியோட இருக்கிற தடைகள் நீங்கும். இப்படி பல்வேறு வெற்றிகளை தரக்கூடிய ஒரு மூச்சு பயிற்சி இந்த பயிற்சி. இதெல்லாம் வந்து நாங்க பயிற்சி வகுப்புல சொல்லி கொடுக்கறது. இருந்தாலும் இன்றைக்கு வந்து புரட்டாசி 1 பெருமாளோட நாள். இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் வருமானத்தையும் வாழ்க்கையில வசதிகளையும் ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். தொண்டையை ஆக்டிவேட் பண்ணுங்க, எல்லா விதமான பிரச்சனைகளும் குறையும். இதே இது மருத்துவ ரீதியா பாத்தீங்கன்னா கொள்ளு பருப்பை அதிகமா நீங்க சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா பாடி கொஞ்சம் ஹீட் ஆகும். ஹீட் ஆனாலும் பரவாயில்ல, உடம்பு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். அப்படி ஹீட் ஆச்சுன்னா என்ன பண்ணுங்கன்னா பூண்டும் மிளகும் ஒரு கொஞ்சமா ஒரு நல்லெண்ணெயில கொதிக்க வச்சு அதுல போட்டு கால் கட்டவரில் ஒரு குளிக்க போறதுக்கு முன்னாடி 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வைங்க. 2 நிமிஷத்துக்கு மேல வச்சிருக்க கூடாது. வச்சிருந்தா ரொம்ப சில்லுன்னு ஆயிரும். வச்சீங்கன்னா பாடி கூல் ஆயிரும். அதனால இந்த இதை செய்யறதுனால கொள்ளுப்பருப்பு சாப்பிட்றதுனால சூடாகும். அதனால நான் சாப்பிடலைங்கிறது இல்லாம ஆட்டோமேட்டிக்கா கொள்ளுப்பருப்பு அதிகமா எடுத்துக்கிறேங்க. கொள்ளுப்பருப்பு வந்து நிறைய ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணும். பிளஸ் வந்து பூண்டு அதிகமா வீட்டுல சேர்த்துக்கிறேங்க. முடிஞ்சா காலையில இஞ்சி டீலையோ அல்லது இஞ்சி தண்ணியோ ஏதோ ஒன்று இஞ்சியும் எடுத்துக்கிறேங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா லிவர் வந்து ஃபேட்டி லிவர் ஆகாம லிவர் வந்து கம்ப்ளீட்டா பியூரிஃபை ஆகிட்டு வந்துருமா. ஓகே, இது கண்டிப்பா நீங்க சொன்ன தீர்வு அப்படின்னு உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உணவுல எந்த அளவு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு உடல் எடை குறைக்கிறதுக்கான வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஹலோ மேம், சார் கிட்ட பேசலாம். உங்க பேரு ஊரு சொல்லுங்க. ஓகே மேம், சார் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. ரொம்ப நன்றிமா. நன்றி நன்றி, இறையர்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றிமா. உங்க மாதிரி ஆளுனாலதான் இந்த ப்ரோக்ராமோட வெற்றியே இருக்குமா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. சரிம்மா. அது கேட்டதுல இருந்து திடீர்னு மனசுக்குள்ள பயம், அந்த பயம் என்ன போக மாட்டேங்குது சார். உடம்புல நடுக்குங்க. ஓ சரி 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 சரி. உடம்பு எந்த நேரம் படம் நடப்பு நடுக்கம் இருந்துட்டே இருக்கு. சரி 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 சரி. அதை சரி பண்ணிடலாம். எளிமையா சரி பண்ணிடலாமா. இப்ப நான் ஒரு முத்திரை காட்டுறேன், எப்படி மூச்சு பயிற்சி பண்றதுன்னு சொல்றேன். நீங்க அதை பண்ணிட்டு வாங்க. அட்ரினல்ல பிரச்சனை ஏற்பட்டிருந்தா தான் இந்த பயம் வந்து அதிகமா இருக்கும். அட்ரினல்லையும் கிட்னியையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரைமா. இந்த கை ரெண்டையும் இப்படி தம்ஸ்அப் மாதிரி வச்சுக்கணுமா. இது மடி மேல. சரிம்மா. ஓகே மேம், உங்க கேள்விக்கான தீர்வு வந்து சார் சொல்றாங்க. இப்போ நீங்க டிவி வால்யூம் வச்சு நீங்க கேட்கலாம். சரிங்களா? தேங்க் யூ மேம். 2 கையிலையும் தம்ஸ்அப் முத்திரையை வச்சுக்கிறங்க. மடி மேல கையை வச்சுக்கிறங்க. மூச்சை நல்லா இழுங்க. அது மூச்சு நிறையிறது பாத்தீங்கன்னா உங்க முதுகுக்கு பின்னாடி தான் மூச்சே நிறையும். உங்க கிட்னியை ஸ்ட்ரென்த் பண்ணும், அட்ரினலை சரிப்படுத்தும். நீங்க கேட்ட அந்த பயம், ஏற்கனவே ஏற்பட்டிருக்க பாதிப்பு, இது எல்லாம் காணாம போயிடும். விடாம 48 நாள் செய்யுங்க. 21 நாள்லயே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இது ஒன்றும் சிரமமே கிடையாது. டெய்லி காலையில 10 நிமிஷம்,
சாயங்காலம் 10 நிமிஷம் சும்மா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட நீங்க செய்யலாம். செய்யும் போது என்னன்னா நம்ம வந்து மனோவியல் சம்பந்தமா பேசுறதுனால அந்த மனோவியல் கருத்தையும் சேர்த்துக்கிறங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது எனக்குள் தைரியம் நிரம்புகிறது அப்படின்னு சொல்லுங்க. வெளியில விடும்போது எனக்குள்ள இருக்கும் பயம் இல்லாட்டினா எனக்குள்ள இருக்கும் அச்சம் உங்களுக்கு என்னவா அது பதிஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே ஏற்பட்ட கவலையா இருக்கா, பயமா இருக்கா, அச்சமா இருக்கான்னு உங்களுக்கு தான் தெரியும். அது என்னை விட்டு வெளியேறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி நீங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டே வாங்க. உங்க ஆறால தூய்மையாகும், உங்க உடல் உள்ள தூய்மையாகும், உங்க கிட்னி புலப்படும், உங்க அட்ரினல் புலப்படும். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கி மகத்தான வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை வளமுடன். ஓகே சார். ஏன்னா கண்டிப்பா அவங்க படபடப்பு அதெல்லாம் நடுக்கம் வருதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கான முத்திரை வந்து சார் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கீப் அப் பண்ணுங்க. 48 days அப்படிங்கிறது நீங்க 21 days நீங்க பண்ணும்போது உங்களுக்கு கூட அந்த மாற்றங்கள் தெரியும். கண்டிப்பாக மகத்தான மாற்றங்கள் நடைபெறும். மாற்றம் வந்தோன்னா நீங்க அதை சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு இப்போ நிறைய பேர் போய் சேரணுங்களா அந்த செய்தி, அதுக்காக சொல்ல வரேன். உண்மையாக சார். ஹலோ. சரி, லைன் கிடைச்சிட்டு இனிய நல்லெண்ணெயின் புதிய அறிமுகம் ஹெல்த் நல்லெண்ணெய் வழங்கும் மகத்தான மாற்றங்கள் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் ஒவ்வொரு வாரம் சிறப்பான ஒரு டாபிக். என்ன இப்படி இவ்வளோ நமக்கு மாற்றங்கள் நடைபெறுமா நம்ம சந்தேக கூட படுத்தல் கண்டிப்பா நம்ம நடந்துட்டு இருக்கு. ஹலோ. வணக்கம்மா. ஹலோ. வணக்கம். வணக்கம் சார். சார் கிட்ட பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஆடியோ கொஞ்சம் கிளியரா இல்ல. டவர் கிடைக்கிற மாதிரி நின்னு பேசுங்க. ஓகே, இப்ப சார் கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. விழிப்புணர்வு வணக்கம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நன்றிங்க. ஆமாங்க. சரிங்க. ஆமாங்க ஆமாங்க. சரிங்க சரிங்க. சரி சரி சரிங்க சரிங்க. அது சரிங்க சரி சரி. இப்ப நான் சொல்றதை நீங்க செய்ய உங்களால அந்த தியானத்தை விடாம செய்ய முடியும். இதுக்கு வந்து நீங்க வந்து கண்ணை மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு இம் சவுண்டு சொல்லணும். அப்ப வந்து உங்க முகம் உடல் முழுக்க அதிர்வை ஏற்படுத்தும். பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு 9 தடவை அல்லது 27 தடவை சொல்லுங்க. இது அன்னை பராசக்தியுடைய மந்திரம். ஆக்சுவலா உங்களுக்கு பார்க்க வெறும் இம் மந்திரம் மாதிரி இருக்கும். இது வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்தை உங்களை சுற்றி உருவாக்கும். இந்த வளையம் உங்களுக்கு உருவாகும் போது உங்களால தியானம் பண்றதுல உள்ள தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். நீங்க விடாம இந்த இம் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா உங்களால தியானம் பண்றதுக்குள்ள தடைகள் முழுமையா நீங்கும். கண்டிப்பா தியானத்தை சிறப்பா செஞ்சு வாழ்க்கையில வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஓகே சார். கண்டிப்பா நீங்க நிகழ்ச்சியில வந்து சார் சொல்லி கொடுத்த என்ன இம் சொல்லணும் அப்படின்னு எப்படி சொல்லுங்க சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக மகத்தான மாற்றங்கள் நடைபெறும். ஹலோ. ஹலோ. விழிப்புணர்வு வணக்கம். இந்த ஃபைல்ஸ் மாதிரி இருக்குங்க ஐயா. ஃபைல்ஸ்ங்களா? சரி 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 சொல்லுங்க. சொல்லுங்க. கேட்டுட்டு இருக்கீங்க. சரி சரி சரி. இப்ப நான் சொல்றேன் மருந்தை வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% வியாதி சரியாயிரும். உங்களுக்கு பைல்ஸ்ன்னு சொல்றீங்க, அது தீர்றதுக்கு வந்து ஹோமியோல போய் ஹோமியோ கடையில போய் பைலோ நிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டானிக் விற்கும். பைலோ நிப் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஹோமியோபதி கடையில, மருந்து கடையில அந்த மருந்து கிடைக்கும். சரி ஓகே சார். இப்ப சொல்றேன். ஏன்னா அவங்க டிவி வால்யூம் வைக்கிறாங்க. ஓகே ஓகே. பேசின காலர் வந்து அவங்களுக்கு ஃபைல்ஸ் இருக்கிறதா அந்த ப்ராப்ளம் வந்து சரியாகிறதுக்கு நான் என்ன மருந்து எடுத்துக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான பதில் சார் சொல்றாங்க, கேட்கலாம். ஹோமியோபதி மருந்து கடையில போய் பைலோனிப்னு சொல்லிட்டு ஒரு டானிக் கேட்டீங்கன்னா கிடைக்கும். அந்த டானிக்கை நீங்க 1 மாசம் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னாவே கம்ப்ளீட்டா பைல்ஸ் சரியாயிரும். பைல்ஸ் வர்றதுக்கு மூல காரணம் வந்து ஒழுங்கா டாய்லெட் போகாததான் காரணம். அப்படி போகாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம உணவுல பழங்களோ எதையும் சேர்த்துக்கிறது தான் காரணம். தயவு செய்து பழங்களையும் அதிகமா சேர்த்துக்கிறங்க. கண்டிப்பா இந்த பிரச்சனை இருந்து முழுமையா விரைவில் வெளியில வருவீங்க. மகிழ்ச்சியான வாழ்க்கை அடைவீங்க. நன்றி. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. வணக்கம். உங்க
மேம் டிவி வால்யூம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். டிவி ஆஃப் பண்ணிட்டேன் மேம். சரிம்மா. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் சார். நான் ஒரு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்பதான் கிடைச்சிருக்கு. நன்றி. ஹலோ. நன்றிமா. கேட்டுட்டு இருக்காங்க மேடம், லைன்ல தான் இருக்காங்க, பேசுங்க. சரி, என்னோட பேர் தமிழ்வின் சார். சென்னையில இருந்து கூப்பிடுறேன் சார். சரிம்மா. சரிம்மா. சார் உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லி ஒரு நம்பர் கொடுத்தீங்க சார். நான் அதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன், ஒரு நாள் கூட கிடைக்கவே இல்லை. அப்படியா? அது இடையில கிடைக்காம இருந்திருக்குமா? நீங்க அடுத்து இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு ஆளு கேட்கல சார் கொஞ்சம். சரிம்மா. சரி, ஓகேம்மா. சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்காங்க. என்ன क्वेश्चन சொல்லிடுங்க, பேசி முடிச்சிட்டு நீங்க டிவி ஆன் பண்ணிடுங்க. நான் மெடிடேஷன் பண்றேன் சார். இருந்தாலும் கரெக்ட்டா கோர்ஸ் ஆஃப் பண்றதுக்கு கொஞ்சம் செட் ஆக மாட்டேங்குது சார். சரிம்மா. ஒரு மாதிரி ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டே அது மாதிரியே இருக்குங்க சார். சரிம்மா. ஹலோ. கேக்குதுமா? இருக்காங்க, கிளியரா கேக்குது மேடம். சரிங்க சார், அதுதான் சரி கேட்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்றேன் சார். சரிம்மா. ரொம்ப அதுவும் இல்லாம உங்களோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு டைரக்டா பார்க்கணும் அப்படிங்கறதாவும் பாருங்க சார், கிடைக்கவே இல்லை. சரிம்மா. வருமா? நம்பர் வருமா? அதுல கான்டாக்ட் நம்பர்ஸ் வரும். லைவ் ப்ரோக்ராம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்பர் கால் பண்ணுங்க, கண்டிப்பாக நீங்க பேசலாம். தியானம் பண்றதுக்கு தடைகள் ஏற்படுது, அதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான பதில் சார் சொல்றாங்க, நீங்க டிவி ஆன் பண்ணி பாருங்க. சரிங்களா? தேங்க்யூ மேம். என்ன மேம், சென்னிமலை இருந்து தமயந்தி மேம் பேசியிருக்காங்க. தியானம் பண்ணும்போது எனக்கு தடைகள் ஏற்படுது. அம்மா என்ன தியான முறை பண்றாங்கன்னு சொல்ல, எதோட முறைன்னு தெரியல. இருந்தாலும் அது எந்த முறையா இருந்தாலும் ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. இதுக்கு நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த பயிற்சியை நீங்க மூலாதாரத்துல கவனிக்கணும். ஏன்னா நீங்க தியானம் பண்றீங்கிறதுனால உங்களுக்கு மூலாதாரம்னா என்னன்னு தெரியும். ரூட் சக்கரா நம்ம முதுகுத்தண்டோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்த கவனம் வச்சுக்கிட்டு சவுண்டு அப்படின்னு சொல்லி உங்க உடல் உங்க வீடு முழுக்க அதிர்வு ஏற்படுறதா ஃபீல் பண்ணி எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் உங்க வீட்டுல இருக்காது. உங்களை சுத்தியும் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் வராது. உங்களால அந்த மெடிடேஷனை சிறப்பா பண்ண முடியும். முதல்ல அந்த பயிற்சி பண்ணிருங்க. அதுக்கு பிறகு மனசை சாந்திப்படுத்துறதுக்காக சாதாரண இந்த நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த இந்த மூச்சை இதுல இடது பக்கத்துல விட்டுட்டு திருப்பி இடது பக்கத்துல இழுத்து வலது பக்கத்துல விட்டுட்டு திருப்பி வலது பக்கத்துல எடுத்து இடது பக்கத்துல விடுறது. இதுக்கு பேரு சுகப்பிராணாயாமம்னு பேரு. இந்த சுகப்பிராணாயாமம் பண்ணோம்னா மனசு அமைதிக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்படி அமைதிக்கு வந்ததுக்கு பிறகு தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும். இது போக சும்மா இருக்க நேரத்துல மனசுல கொஞ்சம் டென்ஷனோ இதுவோ இருந்துச்சுன்னா தியானம் செட் ஆகாது. இதுக்கு நான் என்ன சொல்றோம்னா, உட்கார்ந்து கண்ணை மூடி ஒரு 108 முறை ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு உங்க பேரை சொல்லணும். ஆக்சுவலா இப்ப நான் இருக்கிறேன்னா இமயவரம்பன் ஓம் சாந்தி, இமயவரம்பன் ஓம் சாந்தி, இமயவரம்பன் ஓம் சாந்தி. இந்த ஓம் சாந்தி சொல்லிட்டு வந்தாவே ஏகப்பட்ட பிரச்சனை தீந்துரும். உங்க மன அலைச்சூழல் சிறப்பா வந்துடும். உங்களுடைய தியானம் மகத்தான வெற்றி பெறும். உங்களுடைய தியானம் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் சிறப்பான முறையில் பயன்படும், உங்களுக்கும் பயன்படும். நன்றிமா, வணக்கம். ஓகே சார். கண்டிப்பா சார் ஒவ்வொருத்தருக்குமே நல்ல ஒரு எளிய தீர்வு தான். கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வீட்டுமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில மகத்தான மாற்றங்கள் நடைமுறை கொண்டு வரும். ஸோ கண்டிப்பா நீங்க கீப் அப் பண்ணுங்க. ஹலோ. வாழ்க வளமுடன் மேம், உங்க நேம் சொல்லுங்க. மஞ்சுளா ஃப்ரம் கோபிச்செட்டி. சொல்லுங்க மேடம், சார் கிட்ட பேசலாம். பொண்ணுக்கு எது சொன்னாலும் கோபம் அதிகமா பண்றாங்க. சரிம்மா. அது என்ன? சரி, அவங்களுக்கு வயசு என்னம்மா? அவங்களோட எத்தனை வயசுன்னு கேக்குறாங்க. வயசு இப்போ 21. 21 வயசு. அவங்க என்னம்மா படிச்சுக்கிட்டு இருக்காங்களா, என்ன பண்றாங்க? ஃபைனல் இயர் படிக்கிறாங்க. ஓ சரி 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 சரிம்மா. சரி சரி, எனக்கு சுகர் இருக்குதுங்க. சரிங்க. அது எது பண்ணுங்க? சரி சரி கட் பண்ணிக்கிறேன் சார். சரி சரி. ஓகே மேம், தேங்க் யூ. என்ன கோபிச்செட்டிப்பாளையம் மஞ்சுளா மேம் பேசியிருக்காங்க. மேம்க்கு அவங்க டாட்டர் இருக்கிறதாவும் காலேஜ் ஃபைனலில் படிச்சுட்டு இருக்காங்க. சொன்ன பேச்சு கேட்கல அப்படிங்கிற விஷயமும் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு சுகர் இருக்குன்னு சொன்னா அதுக்குள்ள தீர்வு சார் சொல்றாங்க, கேட்கலாம். பெண்ணுக்கான தீர்வு என்னன்னா, பெண்ணுக்கு 21 வயசுனா அவங்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய காலம் வந்துருச்சு. அதனால அவங்களுக்கு துணை தேவைப்படும் காலம் வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சட்னி அரைக்கிறீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி வச்சு அரைக்கிறது, மத்தியானம் பொரியல் கிரியல் பண்ணீங்கன்னா அதில் கொஞ்சம் இஞ்சியை போடுறது, இது மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுடைய
அந்த பித்த நீர் அதிகமாக சுரக்கிறதுனால கூட கோபம் வர்றதுக்கு பெரும்பகுதியாக அதுதான் காரணம், வேற எதுவுமே காரணம் கிடையாது. இன்னொன்று வந்து இயலாமை தான் கோபத்துக்கு அடிப்படை காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இயலாமை தான். அவங்க படிப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு படிப்புக்கு என்ன தீர்வு வேணும் அப்படிங்கிறது, அவங்களுக்கு படிப்புல தான் பிரச்சனையா அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம அதுக்குரிய தீர்வை சொல்லிடலாம். பொதுவா நீங்க கோபத்துக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு இஞ்சி கலந்த சாப்பாடு கொடுத்துக்கிட்டே வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து ஒரு சாந்தமான தெய்வங்களை வழிபட சொல்லிட்டு வாங்க. இதை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னாவே அவங்களுக்கு படிப்படியாக கோபம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சுகர் இருக்குதுன்னு சொன்னீங்க, இதுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன அந்த இதுதான், ஒரு முடிச்சா கட்டி வச்சிடணும். 2 நாள் கழிச்சு அவுத்து பார்த்தீங்கன்னா அந்த வெந்தயம் முழுக்க முளை கட்டி இருக்கும். அந்த முளை கட்டினதை எடுத்து நீங்க வந்து மிக்சியில போட்டு அரைச்சு, இல்லைன்னா காய வச்சுட்டு நீங்க மிக்சியில போட்டு அரைச்சிட்டு ஒவ்வொரு வேளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் சாப்பிட்டுக்கிறது. அதை நீங்க 1 ஸ்பூன் சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோலுக்குள்ள நல்லாவே வந்துடும். அதே மாதிரி நீங்க சுகருக்கு வந்து இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்கீங்க, அந்த வெந்தயம் வந்து ராத்திரி நம்ம ஊற வச்சுட்டு வெந்தயம் எடுத்து அந்த தண்ணி குடிச்சா கூட சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எந்த முறையை அவங்களுக்கு ஈஸியோ அதை பண்ணிக்கலாம். அது போக கசப்பான உணவுப் பொருட்கள் கொஞ்சம் அதிகமா வாய்ப்பு கிடைக்கிற போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சுவை வந்து அறுசுவையோட இம்பேலன்ஸ் தான் நம்ம உடல்ல வியாதியா வருது. நீங்க பெரும்பகுதி என்னைய பொறுத்தவரை நம்முடைய நேயர்கள் நம்முடைய எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, இந்த நார்த்தங்காயின்னு சொல்லக்கூடிய கொழுமிச்சங்காயை வாங்கி அதுல உள்ள ஜூஸ் போட்டு அந்த காயை கட் பண்ணி சும்மா உப்புல ஊற போட்டு அதை காய வச்சிருங்க. டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிஞ்ச், ஒரு சிறுசா கட் பண்ணி அதை வாயில போட்டு சப்பி சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அதுல 6 சுவையும் கலந்துருக்கு. 6 சுவையும் நம்ம உடம்புக்கு கிடைக்கிற ஒரே பொருள் அதுதான். அதை சாப்பிட்டீங்கன்னாவே வியாதி வராது. கொழுமிச்சங்காய். ஓகே சார், கண்டிப்பா எல்லாருமே வந்து என்ன எலுமிச்சம்பழம் ஊறுகாய் யூஸ் பண்ணா கொழுமிச்சங்காய் வந்து எந்த அளவு அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 6 வகை சுவைகளும் அதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார் சொன்ன உப்புல போட்டு காய வச்சு சின்ன பீஸ் காலையில சாப்பிடும்போது ஒரு சின்ன பீஸ் வாயில போட்டு சப்பி சாப்பிட்டு அப்புறம் சாப்பாடு சாப்பிடுறது. இந்த மாதிரி பண்ணாவே எந்த வியாதியுமே வராது. ஓகே தானே, கண்டிப்பா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒண்ணு. அடுத்த நேரம் வந்திருக்காங்க, யார் பார்க்கலாம்? ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வாழ்கலமுடன் சொல்லுங்க. ஆமா, சரி 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 சரிங்க. சரி சரி நன்றி, வணக்கம். இதை நீங்க கேட்கறது இலவசமா கிடைக்கிற பொருள்கள் அனைத்துக்கும் ஒரு பெரிய மரியாதை கிடைக்கிறது இல்ல. அதே மாதிரி நாங்க சொல்ல கருத்துக்கும் பெரிய மரியாதை கிடைக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கிடைக்காம போயிருமோன்னு நீங்க ஆதங்கத்துல சொல்லிட்டு இருக்கீங்க. நம்முடைய நோக்கம் வந்து நம்ம கையில இருக்கிற விதை நெல்லை வீச முடிஞ்ச அளவுக்கு வீசுறது. எந்தெந்த இடத்துல விளையுதோ அது விளைஞ்சதுக்கு பரவாயில்ல. சிலது நல்ல மண்ணில் விளையும், உடனே விளைஞ்சிடும். சிலது கொஞ்சம் கட்டாந்தரையில விளையும், கொஞ்சம் லேட்டா விளையும். சிலது பாறையில இருக்கும், என்னைக்காவது காத்தடிக்கும் போது பாறையில இருந்து தள்ளி கீழே விழுந்து அது மூலமா முளைக்கும். இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல அது கண்டிப்பா முளைச்சிருங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு ஐயா சொன்னீங்க, இலவசமா கிடைக்கிறதுனால யாருமே பொருள்களை சரியா பயன்படுத்துறதில்லைன்னு. இலவசம் மட்டும் இல்ல, காசு கொடுத்து வாங்குற பொருள்களே பாத்தீங்கன்னா முதல்ல வாங்கும்போது இருக்கிற ஆர்வம் பிற்காலத்துல இருக்காது, அட்டாரிக்கு போயிரும். பாத்தீங்கன்னா இப்படி காசு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பொருள்கள் கூட அட்டாரிக்கு போயிடுற போது நம்ம இதுகளையும் நீங்க சொல்ற கருத்து உண்மையிலே விலை மதிக்க முடியாத கருத்து தான் ஆக்சுவலா. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு இதை சேவையா செஞ்சுக்கிட்டு வர்றதுனால இது அவங்களுக்கு சேவையா அமையுது. இதே இது என்னை நேரடியா பார்த்து பேசணும்னா அதுக்கு வேறு கட்டணங்கள் இருக்கு, அது வேறையா இருக்குங்க. ஆக்சுவலா என்னோட தொலைபேசியில பேசுறதுக்கோ இதுக்கோ தான் இலவசமா இருக்குங்க. நன்றியா, வணக்கம். என்ன கண்டிப்பா அவர் சொன்ன மாதிரி இலவசமா கிடைக்குது அப்படிங்கும்போது அதுக்குள்ள வேல்யூ குறைஞ்சிருமா அப்படிங்கிற பயம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா நம்ம நிகழ்ச்சி மேல் நம்ம செய்யக்கூடாது மக்களுக்கான ஒரு சேவை.
நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாரோட குடும்பமாகட்டும். இப்ப ஒவ்வொருத்தர் வீடு அந்த குடும்பம் நல்லா இருக்கும்போது அந்த ஏரியா, அதுக்கப்புறம் அந்த ஊரு, அந்த நாடு நகரம் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்கான ஒரு மகத்தான சேவை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நேயர். ஹலோ. வணக்கம் சார். ஓகே சார், சார் கிட்ட நீங்க பேசலாம். வணக்கம் மோகன் சார், சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன். சரிங்க, சொல்லுங்க சார். கேட்டுட்டு இருக்காங்க சார். நல்லா இருக்கேன். விடாம பயிற்சி பண்ணுங்க. அன்னைக்கு உங்களுக்கு அதுக்கான பயிற்சி சொல்லி கொடுத்தேன்ல நான். டென்ஷன் குறைக்கிறதுக்கான பயிற்சிகள் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அது செய்றீங்களான்னு கேக்குறாங்க. அந்த பயிற்சியை செய்றீங்களா? உங்களுக்கு சொல்லி கொடுத்த பயிற்சியை நீங்க செய்றீங்களா? ஓ சரி சரி திரும்ப சரி 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 சரி. இப்ப நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 11 to 12 மறு ஒளிபரப்பு நடத்துறாங்க சார். அப்ப நீங்க பாக்கலாமே உங்களுக்கு என்ன பதில் சொன்னாங்க. நீங்க இல்ல இப்பவே நீங்க இன்னொரு தடவை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த டென்ஷன், பயம், கோபம் எல்லாம் போறதுக்காக இப்ப ஏற்கனவே ஒரு சகோதரிக்கு சொன்னேன், அதே தான் நீங்க செஞ்சீங்கன்னா போதும். கை ரெண்டுலையும் தம்ஸ்அப் முத்திரையை வச்சுக்கிறீங்க, உங்களுடைய தொடை மேல கையை வச்சுக்கிறீங்க, நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, கண்ணை மூடிக்கிறீங்க, மூச்சை நல்லா இழுங்க. இழுக்கும் போது எனக்குள்ள எல்லாம் அல்ல இறை ஆற்றல் நிரம்புகிறதுன்னு நினைங்க. வெளியில விடும்போது எனக்குள்ள இருக்கும் டென்ஷன், பதட்டம், கோபம் இருந்தா அது கோபம் எல்லாம் என்னை விட்டு வெளியேறுகிறதுன்னு நீங்க நினைச்சு வெளியில மூச்சை விடுங்க. அப்படி மூச்சை உள்ள இழுக்கும் போது வெள்ளை நிற ஒளி உள்ள போற மாதிரி நினைங்க. வெளியில விடும்போதும் வெள்ளை நிற ஒளியோட அந்த உங்களுடைய கோபம் எல்லாம் வெளியில வர்றதை நீங்க நினைச்சுக்கிட்டே வாங்க. இதை நீங்க விடாம செஞ்சுக்கிட்டே வாங்க. 48 நாள் செய்யுங்க, கண்டிப்பா மாற்றம் தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு நன்றிங்க. இது இறையாற்றல் நம்ம கொடுத்த வாய்ப்பா தான் நம்ம பாக்குறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றியா, நன்றி நன்றி, மிக்க நன்றி சார். என்ன நம்ம ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. என்ன ஒவ்வொருத்தருக்கும் அப்ப அவர் சொன்னது வந்து இலவசமா, இவர் சொல்வது கண்டிப்பா சொல்ல அந்த வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பா மகத்தான ஒரு சேவையை நம்ம செஞ்சிட்டு இருக்கோம். இனிய நலனின் புதிய அறிமுகம் ஹெல்டா நலனை வழங்கும் மகத்தான மாற்றங்கள். அடுத்த நேர் லைன்ல வந்திருக்காங்க, யார் பார்க்கலாம்? ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். டிவி வால்யூம் மட்டும் குறைச்சிக்கோங்க, அதிகமாக இருக்கு. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சார். டிவி சவுண்ட் குறைச்சிக்கோங்க. என்ன? ஓகேங்க. உங்க பேர் என்னங்க? சார் கிட்ட பேசலாம், உங்க டவுட் என்ன கேட்கலாம். ஐயா சொல்லுங்க. ஐயா நீங்க சொல்லுங்க. சரி நீங்க கேள்வி கேளுங்க. சரி ஓகே. அவங்க லைன் கட் ஆயிடுச்சு. காலர்ஸ் யாராக இருந்தாலுமே லைன் கிடைச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிப்பா உங்க டிவி வால்யூம் குறைச்சிக்கோங்க. அப்பதான் நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்குண்டான பதில் நம்ம கொடுக்கணும். கேள்வியை கேட்டதுக்கு பிறகு கட் பண்ணிட்டு போயிருங்க, டிவில வைங்க, பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க வால்யூம் ஃபுல்லா நீங்க கூட வச்சு கேட்டுக்கலாம். சோ கேள்வி கேட்டு சார் உங்க கேள்விக்கான பதில டிவில பாத்துக்கறேங்க அப்படி கூட சொல்லுங்க, பரவாயில்ல. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. சொன்னேன் டிவி சவுண்ட் குறைச்சுக்கோங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். இப்போ சொல்லுங்க. ஹலோ சார், என் தம்பிக்கு ஏஜ் 19 ஆகுது சார். சரிம்மா. அவனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது சின்ன பொருள் எடுத்தா கூட கை வந்து நடுக்கமா இருக்கு சார். சரி சரி சரி. அவன் 10th படிச்சுட்டு மெக்கானிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க சார். சரி. படிப்பு கொஞ்சம் வர மாட்டேங்குது சார், கொஞ்சம் மந்தமா தான் இருக்கான். சரி சரி. சின்ன பொருள் எடுத்தா கூட கை நடுக்கமா இருக்கு சார். என்ன பண்ணா கொஞ்சம் சரியா? அது என்ன, ஒரு கையா ரெண்டு கையாமா?
என்னங்க சார்? நடுக்கம் வர்றது ஒரு கையில வருதா ஒரு ரெண்டு கையா, கையில ரெண்டு வருதா? கையா? ரெண்டு கையிலுமே வருதுங்க சார். ரெண்டுமே ரொம்ப நடுக்கமா இருக்கு. சரி சரி சரி. ஓகே மேம், உங்க நான் லைன் கட் பண்ணிக்கிறேன். நீங்க டிவில வந்து சார் சொல்லக்கூடிய பதில் கேளுங்க, சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. ஓகே, இதுக்கு வந்து முதல்ல இந்த நரம்பை ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக நம்ம வந்து இந்த முருங்கைக்கீரை வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க ரோட்டோரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த முருங்கைக்கீரையை வாங்கி டெய்லி காலையில் ஒரு கட்டு வாங்குங்க. வாங்கி அதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிறோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு காலை மதியம் இரவு 3 நேரமும் ஒரு சூப் மாதிரி அவருக்கு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உடல் ரீதியாக அவருக்கு அது வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னொன்று அவருக்கு கை நடுக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்படி கை நடுக்கமாக அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கட்டை விரலை முழுசாக க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மூச்சை நல்லா இழுக்கணும். இழுக்கும் போது கையிலேருந்து இந்த ஷோல்டர்லேருந்து கை முழுக்க வெள்ளை நிற ஆற்றல் நிறையிறதா நினச்சிட்டு இழுக்க சொல்லுங்க. வெளியில் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக மூச்சை மெதுவாக விட சொல்லுங்க. அப்படி மூச்சை உள்ளே இழுக்கும்போது எனக்குள் எல்லாம் உள்ள இறைசக்தி நிரம்புகிறதுன்னு சொல்லுங்க. வெளியில விடும்போது என்னுடைய கை நடக்கம் முழுமையாக நீங்குகிறதுன்னு சொல்லி விட சொல்லுங்க. இந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அவங்களுடைய நரம்புகள் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆயிரும். இது போக நீங்க அந்த முருங்கைக்கீரை சூப் கொடுத்துக்கிட்டே வர்றதுனால அவரோட உடல் ரீதியாகவும் சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்குமா. விடாம பயிற்சியை செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா மாற்றம் இருக்குமா. ஓகே மேம், உங்களுக்கான தீர்வு சொல்லியிருக்காங்க சார். சொன்ன மாதிரி கண்டிப்பா முருங்கைக்கீரையில சூப்பும் அதே மாதிரி முத்திரையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்க பயிற்சி பண்ணுங்க. ரெண்டு கையிலே கட்ட வரல க்ளோஸ் பண்ணிக்கணும். அது மறந்துடக்கூடாதுமா. ஸோ சார் சொல்லிக்கணும், நீ கேட்ப பண்ண கண்டிப்பா சீக்கிரமா குணமாயிடுவாங்க. ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் சார். சார் கிட்ட பேசுறேன். விழிப்புணர்வு வணக்கம். டிவி சவுண்ட் மட்டும் குறைச்சிக்கோங்களேன். ஓகே, சார் கிட்ட பேசலாம். ஐயா சொல்லுங்க. விழிப்புணர்வு சொல்லுங்க. துளசி மாலை வாங்கி வச்சிருக்கேன் தியானம் பண்றதுக்கு. சரிங்க. அது வந்து முதல்ல பண்ணிக்கிட்டு இருந்தப்ப பண்றேன். சரி. அது எப்படி இப்ப காய்கறி புக்கு மந்திரம் நல்லா வாங்கி வச்சிருக்காங்க. சரிங்க. அது நம்ம என்ன காய்கறி ரெகுலரா நம்ம படிக்கலாம் அந்த தியானம் அது வந்து எப்படிங்க அது நம்ம அந்த மாலையை நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிற கேட்கறது. சரி சரி. துளசி மாலை வாங்கி வச்சிருக்கீங்க, அது எப்படி உபயோகப்படுத்துறது? நான் கட் பண்ணிக்கிறேன் சார். நான் எடுக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ. என்ன சார் வந்து துளசி மாலை வாங்கி வச்சிருக்காங்களா, காயத்ரி ஜபம் பண்ணிட்டு மந்திரங்கள் வாங்கி புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். துளசி மாலை நான் எப்படி யூஸ் பண்ணணும் இல்ல அதுக்கான மந்திரம் என்ன சொல்லணும்ங்கறதையும் கேட்டிருக்காங்க. அது துளசி மாலையை பொறுத்தவரை எப்பவுமே ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அதனால அதுக்கு ஒரு பை தச்சு வச்சுக்கிறங்க. நீங்க வந்து அந்த ஜபம் தியானம் இல்ல ஜபம், இதுக்கு ஜபம் பண்ணும்போது அந்த பையில இருந்து மாலையை எடுத்து வெளியில வச்சு அந்த இதை அப்படியே உங்கள் நோக்கி அதை நீங்க இது பண்ணிக்கிட்டு வரணும். ஆக்சுவலா உங்களுக்கு ஆப்போசிட் சைட்ல அதை ஒட்டிக்கிட்டு வரக்கூடாது. உங்களுடைய இந்த ஆள்காட்டி விரல்ல வச்சு பண்ணலாம், இல்லாட்டினா உங்களுடைய எந்த விரல்ல வச்சு பண்ணலாம். ஆக்சுவலா முடிஞ்ச அளவுக்கு ஆட்காட்டி விரல்ல வச்சு பண்ணுங்க. இதை பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களை நோக்கி அந்த இதை சேன் பண்ணும்போது இது பண்ணிட்டு வரணும். நீங்க புத்தகம் வாங்கி வச்சிருக்கிற சொல்றீங்க. துளசி மாலைக்கு சிறப்பான மந்திரம் வந்து உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது, பிரச்சனையே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, கர்மவினையை நீக்கக்கூடியதுக்கு சுதர்சன காயத்ரி வந்து ரொம்ப வலுவான மந்திரமே வந்து நீங்க சுதர்சன காயத்ரி மந்திரத்தை விடாம சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். ஓகே சார், கண்டிப்பா துளசி மாலை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்ன மந்திரம் சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. நீங்க நடைமுறை பயிற்சி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ வணக்கம். ஓகே ஓகே, நம்பர் பக்கத்துல தாராளமா சொல்றாங்க. டிவி சவுண்ட் குறைங்க. சரி சரி சரி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது பாட்டுக்கு இருக்கட்டும். இப்ப நான் சொன்ன பயிற்சியை மட்டும் செஞ்சுட்டு வர சொல்லுங்க. முதல்ல கை நடுக்கம் சரியாகும் போதே மற்றதும் சரியாக ஆரம்பிச்சிடும். சரியா? சரி தேங்க்யூமா. என்ன அவங்க முருங்கை சீப்பும் அதுக்கும் உடற்பயிற்சிக்கும் சொல்லியிருக்காங்க. நடுக்கம் குறையும் போது அந்த உடல் எடை சரியா போயிடும். முதல்ல இந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கிறோம், அப்புறம் ஒவ்வொன்னாதான் போகணும் இல்லையா? ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்தாலும் பிரேக் சீக்கிரமா மீட் பண்ணலாம். நம்ம இனிய நலன் புதிய அறிமுகம் ஹெல்த் நலனை வழங்கும் மகத்தான மாற்றங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் காலர் பார்க்கலாம். ஹலோ விழிப்புணர்வு வணக்கம். ஓகேங்க, சார் கிட்ட பேசலாம். கொஞ்சம் பலமா பேசுங்க. ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
வாழ்க்கை வளமுடன். வாழ்க்கை உங்க வளமுடன். ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்க. சரிங்க, சொல்லுங்க. கேளுங்க. கால் நடந்தாங்க, நமக்கு 57 வயசு ஆகுது. சரிங்க, ரொம்ப சின்ன வயசு, சொல்லுங்க. நடந்த சவுண்டு படக்கு படக்குன்னு வருதுங்க. ஓ சரி சரி சரிங்க. சரி. ஓ சரி சரி. அதுதான் வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். சரியா சரியா சரி சரி. கால் நட சரிங்க. ஓகே சார். அதுதான் நெட்ட வருது. சரிங்க. ஓகே, உங்க கேள்விக்கான பதில் வந்து சார் டிவில சொல்றாங்க, நீங்க லைன் கட் பண்ணி டிவில கேட்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. சரிங்க. ஓகே சார். அவங்க கால் நடக்கும்போது நெட்ட சத்தம் வருது, 57 வயசு அதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? 57 வயது இன்றைய பொறுத்தல இதுல வந்து ஒரு நடுத்தர வயது. அந்த காலத்துல இது வந்து ரிட்டையர்மெண்ட் வயசு, இந்த காலத்துல இது வந்து நடுத்தர வயது. இந்த வயசுல இந்த சத்தம்லாம் வரக்கூடாது. இந்த சத்தம் வருதுன்னா என்னன்னா, ஏதோ லூப்ரிகேஷன் இருக்கிற இடத்துல அதுக்கான ஜாயிண்ட்டுக்கான லூப்ரிகேஷன் பத்தலைன்னு அர்த்தம். இதுக்கு ஐயா ஏற்கனவே வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு. இதோட சேர்ந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணும். உங்களுக்கு காலில் எந்த இடத்துல சத்தம் வருதோ அந்த இடத்துல மிளகு போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அந்த எண்ணெயை எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணி நீங்க தேய்ச்சி விட்டு வந்தீங்கன்னா அந்த லூப்ரிகேஷனுக்கு அது சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி லூப்ரிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணி ஓரளவுக்கு இது வந்ததுக்கு பிறகு எந்த இடத்துல சத்தம் வருதோ அதுக்கான ஏதாவது ஒரு உடற்பயிற்சி நீங்க கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே வரணும். உடற்பயிற்சி செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்கு வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் சக்தி வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கு. அந்த சக்தி வேலை பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல லூப்ரிகேஷனை கொண்டு வந்துருங்க. அதனால தயவு செய்து எந்த இடத்துல சத்தம் வருதோ அந்த இடத்த பயன்படுத்துறத குறைக்காம அந்த இடத்துக்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்க. நம்ம ஆளுங்க எல்லாரும் என்ன பண்றோம்னா, ஒரு இடத்துல பிரச்சனை வருதுன்னா அதை பயன்படுத்துறத குறைச்சிடுறோம், ஆனா விட்டுறோம். இங்க வந்து பயன்படுத்துறத குறைக்க கூடாது, பயிற்சி பண்றதை கூட்டணும். ஆக்சுவலா அப்படி கூட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த சத்தம்லாம் வராது. உங்களுக்கு கால் சிறப்பா வந்துடும். நீங்க ஒரு 100 வயது வரைக்கும் சிறப்பா வாழ்றதுக்காக வாழ்க்கை வளமுடன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஹலோ. வாழ்க வளமுடன். உங்க பேர் என்னங்க? ஓகே மேம், சார் கிட்ட பேசலாம். நேர்ல போன வாரம் கூட சென்னிமலை வந்திருந்தேன். இப்ப அந்த நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. எல்லா பிரச்சனையும் சரிப்படுத்திடலாமா? பாரட்டும், பாத்துக்கலாம். எல்லா பிரச்சனையும் தீர்வு இருக்குமா? தீர்வு இல்லாத பிரச்சனை எதுவுமே கிடையாதுமா. தீர்வை நோக்கி சிந்திக்க ஆரம்பிக்கணுமா? பிரச்சனையை நோக்கி சிந்திக்கிறத விட்டுட்டு எது நடந்திருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் போயிருந்தா கூட பரவாயில்ல, நான் வந்து இனிமே புதுசா நல்லா வந்துருவேங்கிறதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கணுமா? அப்படி ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா வெற்றி வரும். இப்போ நம்முடைய தொலைபேசி எண் வந்து அதுல வந்துகிட்டு இருக்கும், நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்புறம் நீங்க ஃபோன் பண்ணிட்டு நேரடியா பார்க்கறதுனா சரிம்மா. சரிம்மா. சரி மேம், டிவில பாருங்க. சரிம்மா. கண்டிப்பா கண்டிப்பாக மேம். உங்களோட பாருங்க, சாரோட மொபைல் நம்பர் டிவில மேல ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு, அந்த நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சீக்கிரம் நிகழ்ச்சி முடிய போது, முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி சார் கிட்ட பேசலாம். சரிங்களா? ஓகே மேம். வெகு விரைவில் உங்களோட பிரச்சனை எல்லாம் தீரும், பயப்பட வேணாம். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒன்னா நம்மளோட வேதாத்திரி மகரிஷி அறிவு கோயில் போறாங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையில வந்து நிம்மதியா சந்தோஷமா வாழ்க்கையில வெற்றி அடையணும், வாழ்க்கையில மேம்படணும் அப்படிங்கிற ஆசைகளுடன் அந்த விழிப்புணர்வே வந்து நம்மளோட பெரியதொரு வெற்றின்னு சொல்லலாம். அப்படித்தானே சார்? ஆமா, கண்டிப்பா. இல்லன்னா நம்ம வந்து இலவசமா சொல்றது மக்களுக்கு எடுத்துக்கிறாது அப்படின்னு சொல்லி கேட்கிற அளவுக்கு இருக்குதுன்னா, இதுக்கு வந்து கோதாரணி மேடம் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, நீ ஒண்ணுமே சம்பாதிக்காம பதில் சொல்றியே அப்படிங்கறத மறைமுகமா கேக்குறாங்க. ஆக்சுவலா உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும். அப்ப நாங்க பதில் சொல்ற ஆளுகளும் வேற இடத்துல பணம் வாங்கிடுவோம், இங்க வந்து பணம் வாங்க மாட்டோம். அவ்வளவுதான் உண்மையான விஷயம். ஆக்சுவலா ஓகே சார். என்ன ரொம்பவே அழகா நமக்கு வந்து நிறைய பேருக்கு இன்னும் நான் ஸ்டாப் காலர்ஸ் வந்துட்டு இருக்கீங்க. பட் நம்ம தவிர்க்க முடியாத காரணங்கள், நேரமின்மை காரணமா நம்ம வந்து நிகழ்ச்சியை முடிக்க வேண்டி இருக்கு. டிவிலுக்கு மேல ஸ்க்ரோலிங் பாருங்க, சாரோட மொபைல் நம்பர்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க சீக்கிரமா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிகழ்ச்சி இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ஒரு 1 hour நீங்க வந்திருக்கும். ஸோ நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அந்த நம்பர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க. என்ன உங்க குடும்பமாகட்டும், உங்க தொழிலாகட்டும், எந்த விதமான பிரச்சனைன்னு சொல்லப்போனா சார் வந்து சட்ட ரீதியாக கூட நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்ன தேவைன்னு நீங்க வந்து சாரை பார்க்கலாம். என்ன வாழ்க்கையில சார் சொன்ன மாதிரி
பிரச்சனையை நோக்கி நீங்க போகாம தீர்வை நோக்கி போகும்போது கண்டிப்பாக தீர்வுகள் கிடைக்கும். ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலுமே மகத்தான மாற்றங்கள் நடைபெறும் அப்படிங்கறதுல ஒரு நூல் அளவு கூட சந்தேகம் அப்படிங்கிற வார்த்தையே வேண்டாம். சாத்தியம், இது உண்மை. இது போக யாருக்கு தொடர்பு கிடைக்கலையோ அவங்க யாரும் வருத்தப்பட வேணாம். தொடர்பு கிடைக்காதவங்க வாழ்க்கையிலையும் நிச்சயமா மாற்றம் ஏற்படும். அதுக்காக நான் கண்டிப்பா என்னுடைய பிரார்த்தனையில சேர்த்து பண்ணுவேன். கண்டிப்பா தொடர்பு கிடைச்சவங்களுக்கும் கிடைக்காதவங்களுக்கும் கண்டிப்பா நிச்சயமா வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். கிடைக்காதவர்கள் அடுத்த வாரங்கள்ல தொடர்பு கொண்டு வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.